ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கௌரிஸ் ஹோம். அனைவரும் நலமாக இருக்க இறைவனை வேண்டுகிறேன். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வருஷத்துக்கு ஒரு தடவை வீட்டில் குழம்பு பொடி, சாம்பார் பொடி, வரமிளகாய், மல்லிப்பொடி இந்த மாதிரி எல்லாம் அரைச்சி வச்சுக்குவாங்க. நானும் இந்த வருஷம் நானும் குழம்பு பொடி தான் அரைக்கிறேன். அது ஒரு வீடியோவை நான் போன வருஷமே போட்டிருந்தேன். இந்த வருஷம் ஏன் மறுபடியும் அதை நான் திரும்ப போடுறேன் அப்படிங்கிறத நான் இந்த வீடியோவில் கடைசியில் எதனால் போடுறேன் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் அதனுடைய பயன் என்ன அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இப்போ நான் இது சாம்பார் பொடிக்கு தான் அரைக்க போகிறேன். என்னென்ன எவ்வளோ எடுத்துருக்கிறேன் அப்படிங்கிறத பார்ப்போம். முதல்ல நீங்கள் அளவு வேணும் அப்படின்னா முதல்ல ஒரு பேப்பர் பேனா எடுத்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 1 கிலோ வரமிளகா 1 கிலோ. நான் இது 3 நாளாக வெயிலில் காய போட்டு எடுத்து வச்சுருக்கிறேன். இங்கே பாருங்கள், வரமிளகா நல்லா காஞ்சு சலன்னு சத்தம் வருது. இந்த வரமிளகா எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி உடச்சா இப்படி சவுண்டு வரணும். இந்த மாதிரி ஆக்கணும். அப்போ தான் நல்லா காஞ்சிருக்குதுன்னு அர்த்தம். அடுத்தது 1 கிலோ வரமிளகா, 1 கிலோ கொத்தமல்லி எடுத்துருக்கிறேன். இதையும் 3 நாள் காய வச்சாச்சு. மஞ்சள், விரலி மஞ்சள் 100 கிராம் எடுத்துருக்கிறேன். வெயிலில் காஞ்சதுனால இந்த மாதிரி கலர் மாறிடுச்சு. அடுத்தது சீரகம். சீரகம் 1/4 கிலோ எடுத்துருக்கிறேன். அடுத்தது சோம்பு 100 கிராம் எடுத்துருக்கிறேன். இது பெருங்காயம் 100 கட்டி பெருங்காயம் எடுத்துருக்கிறேன். இது 150 மிளகு, 100 கடலைப்பருப்பு, 100 கிராம் உளுந்தம்பருப்பு, 100 கிராம் துவரம்பருப்பு, 2 கைப்பிடி அளவு கருவேப்பிலை. அடுத்தது வெந்தயம் ஒரு 50 கிராம், கடுகு ஒரு 100 கிராம், 2 கைப்பிடி அளவு கல்லுப்பு எடுத்துருக்கிறேன். இப்போ இதெல்லாமே நம்ம வறுத்து எடுத்துக்கணும். நான் இப்போ வறுக்க போகிறேன். இதெல்லாம் வறுத்துட்டு அப்புறமா பார்ப்போம். மல்லியை நல்ல வடக்கல், இரும்பு வடக்கல் இல்லைன்னா அலுமினிய வடக்கல் வச்சு மல்லி லைட்டாக மணம் வரும்போது எடுத்து கொட்டிடணும். மல்லி வறுத்தாச்சு. அடுத்தது மிளகு வறுத்தாச்சு. அடுத்தது சீரகம் வறுத்தாச்சு. இப்போ சோம்பு வறுத்தாச்சு. இப்போ கடலைப்பருப்பு வறுத்தாச்சு. துவரம்பருப்பு வறுத்தாச்சு. உளுந்தம்பருப்பும் வறுத்தாச்சு. இப்போ கடுகும் வறுத்தாச்சு. வெந்தயமும் வறுத்தாச்சு. கருவேப்பிலையும் வறுத்தாச்சு. இப்போ உப்பும் வறுத்து இதில் போட்டாச்சு. இப்போ இதில் மஞ்சள் வறுத்து உடச்சி வச்சுட்டு, பெருங்காயம் அப்படியே எண்ணெயில் போட்டு வறுத்து எடுத்து வச்சுருக்கேன். இதை அப்படியே ஒரு நுணுக்கி தான் அரைக்கிறதுக்கு கொடுக்கணும். இப்போ வரமிளகா அதையுமே வறுத்து எடுத்து வச்சாச்சு. இதெல்லாமே கொஞ்சமாக ஆறுனதுக்கப்புறம் மிஷினில் போய் அரைச்சிட்டு வந்துட வேண்டியது தான். இப்போ இது தனியாக மல்லி எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 1/2 கிலோ நல்லா பவுடர் பண்ணி வச்சிட்டோம்னா அப்பப்போ நம்ம எடுத்து போட்டுக்கலாம். குழம்புக்கு பத்தலைன்னா அதுக்காக புளிக்குழம்பு அந்த மாதிரி வைக்கும்போது எடுத்து போட்டுக்கலாம். அதே மாதிரி இது தனியாக ஒரு 1/2 கிலோ வரமிளகா வறுத்து வச்சுருக்கிறேன். இதையுமே நாம் குழம்பு வைக்கும்போது மிளகா பொடி தேவைப்படும் இல்லையா, அப்போ போட்டுக்கலாம். அதுக்காக தான் வாங்கி வச்சுருக்கிறேன். இதையுமே நல்லா வறுத்தாச்சு. எடுத்துகிட்டு போய் அரைச்சிட்டு வரணும். இப்போ இந்த பொடி நான் போன வருஷமாக அரைச்சி வச்ச பொடி பாருங்கள். போன வருஷம் இதே டைமில் தான் அரைச்சேன். முடிஞ்சது பொடி பாருங்கள். இதில் எதுவுமே ஒரு வண்டும் கூட பிடிக்கல. ரொம்ப நல்லா இருக்குதுங்க.
இது வந்து கடைசி பொடி. உங்கள்கிட்ட இதை வந்து இப்படி இந்த வண்டு பிடிக்கல உங்களுக்கு காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து நான் இந்த பக்கெட்டை காலி பண்ணாமல் அப்படியே வச்சுருக்கிறேன். இன்னுமே மனமே கம்மியாகலை, அரைச்ச மனம் அப்படியே தான் இருக்குது, சூப்பராக இருக்குது. எதுக்காக நான் உங்களுக்கு இதை சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இதை வந்து ஒரு வருஷத்துக்கு அரைச்சி வச்சுட்டிங்கன்னா பூச்சிப்புழு பிடிக்காமல் வண்டு பிடிக்காமல் நமக்கு ஒரு வருஷத்துக்கு அப்படியே இருக்கும். சரிங்களா? அதுக்காக தான் நான் வந்து உங்களுக்கு இந்த பொடி போன வருஷம் அரைச்ச பொடியை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள், நான் வறுத்து வச்சுருந்த அந்த சாம்பார் பொடி எல்லாமே அரைச்சிட்டு வந்தாச்சு. அதே மாதிரி மிளகா பொடி, வரமிளகா பொடி, இது வந்து மல்லிப்பொடி, இதெல்லாமே வந்து எனக்கு ஒரு வருஷத்துக்கு தாராளமாக வருங்க. வண்டு பிடிக்காது, நல்லா சுத்தமாக இருக்கும். இதனுடைய செலவு எவ்வளவு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த 3மே சேர்ந்து ஒரு 1500 ரூபாய்க்குள்ள தான் வந்திருக்கும். நீங்கள் வீட்டில் ரெடி பண்ணி வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு காசும் கூட கம்மியாகும். அதே மாதிரி நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை எல்லாம் வச்சு நம்ம பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. இதுக்காக தான் நான் 2வது வருஷமும் வீடியோ போட்டேன். சரிங்களா? இப்போ வந்து இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எனக்கு லைக் பண்ணுங்கள். ஏதாவது கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எனக்கு கமெண்டில் கேளுங்க, நான் சொல்கிறேன். டவுட் ஏதாவது இருந்ததுன்னா அப்படியே வந்து என்னோடய கௌரிஸ் கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நன்றி, வணக்கம்.